இருக்கிறதுனால தான் அவன் கண்ணுல இருந்து இந்த முட்டாயை மறைக்க முடியுது. பாட்டி, இவன் தான் பாட்டி, நான் சொன்ன நாராயணன். சரி, நான் உங்களை அப்புறம் தங்கச்சியோட எக்ஸாம் முடிஞ்சோடனே டிசியை வாங்கிட்டு இங்கேயே வந்தோம். அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது. அவன மாதிரி இவன் இருக்கானா, இவன மாதிரி அவன் இருக்கானா என்னமோ. இவர் தானே டிவி நியூஸ் பேப்பர்ல வர. இவர் தான் வக்காலத்து நாராயணன். வேண்டாம் வக்கீல வேண்டாம், இவர் இங்க தங்க வேண்டாம். நான் இந்த வயசுல கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய முடியாது. ஐயோ பாட்டி, உங்களுக்கு இவரை பத்தி சரியா தெரியல. வேண்டாம், இப்ப இவர் தங்குவாரு, அப்புறம் உரிமை கொண்டாடுவாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இங்க நடக்கவே கூடாது. இந்த ஆளுக்கு நீங்க ஃப்ரீயா கேஸ் நடத்துவீங்க, என் கேஸ நடத்த காசும் இல்ல, உதவி பண்ண ஆளும் இல்ல. காலையிலே டென்ஷன் ஆயிடுச்சு பாட்டி. இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். விட காலையில இருந்து உங்க ஹஸ்பண்ட பார்க்கவே முடியலையே. அவர் இறந்து போயிட்டா. பிள்ளைங்கள்லாம் எங்க இருக்காங்க? சூப்பரா ஹேண்டில் பண்ண. சொதப்பிட்டனா? மொத்தமா சொதப்பிட்ட. நீ எதுக்கு பசங்களை பத்தி கேட்ட? ஏன் பசங்க இல்லையா? இருக்காங்க 5 பேரு, ஆனா எவனை திரும்பி கூட பாக்குறது இல்ல. அது ஏன் அப்படி? நன்றி இல்லாதவனுங்க. எல்லாரும் பெத்த அம்மாவை பாத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா வயசான காலத்துல என்ன எப்படி இவங்க வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சா பழத்தை ஆளாக்குனதுக்கான கூலி. நன்றி இல்லாதவனுங்க. வக்காலத்து நாராயணா, நீயே சொல்லு. வக்கீல நீங்க சொல்லுங்க. இவங்க செய்யற நன்றி இல்லாத குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கா? இருக்கா? சட்டத்துல அப்படி ஒரு பிரிவு இல்ல. ஆனா ஒரு அம்மா எல்லாத்தையும் மன்னிப்பா. நான் என் பிள்ளைங்களை மன்னிக்கிறேன். நல்லா இருக்கட்டும். அம்மா, வலது கால உள்ள எடுத்து வச்சு வாப்பா. போ போ, ஆனா நன்றி இல்லாம இருக்க கூடாது. மரியாதைக்குரிய கோர்ட்டுக்கு முன்னாடி நான் சொல்ல வருவது என்னவென்றால், such an intervention of the chief minister cannot be treated as an indication of the current motive. That's all, Your Honor. டேய் டேய் நில்றா. நில்றான்னு சொன்னேன். ஆர்டர் ஆர்டர். Hey, stop it, I say. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லு. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. வேறொன்றும் இல்லை. கடவுள் ஆணை, தெய்வம் சாட்சி. என்ன வேலை பாக்குறீங்க? ஒரு வக்கீல் சார். ஒருத்தர் உறுதிமொழி எடுத்தாருன்றதுக்காக வக்கீலாக முடியுமா? ஆர்டர் ஆர்டர். என்ன எடுத்துட்டாருன்னு சொன்னீங்க? யுவர் ஆனர், உறுதிமொழின்னு சொன்னா வக்கீலா பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் அது இவரு எடுத்திருக்காரு. நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஒருத்தர் வக்கீல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி பிளாக் அவுட்டை போட்டுக்கிட்டு கோர்ட் வளாகத்துல நடந்துகிட்டு இருக்கிறதுனாலயும் பார் அசோசியேஷன் ஹால்ல சீட்டு விளையாண்டுகிட்டு இருந்தா வக்கீலாக முடியுமா? நான் சீட்டே விளையாட மாட்டேன் யுவர் ஆனர். வெறும் ஓனர் இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சேர்த்து சொல்லுங்க. சரி, விசாரணை ஆரம்பிக்கட்டும். சொந்த அப்பா மாதிரி நல்ல வக்கீலா வர முடியாததுனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? யோ வக்காலத்து. ஆர்டர் ஆர்டர். கோர்ட்டை நீங்க இப்படி அவமதிக்க கூடாது. கரெக்ட். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, வெத்தலை போடுறது, இதத்தான் கோர்ட்ல செய்யக்கூடாது. கோர்ட்ல மூக்குப்பொடி போடுறது சட்டப்படி குற்றம் இல்லைன்னு எங்க அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் யுவர் ஆனர். மரியாதைக்குரிய கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த பிரதி மூக்குப்பொடி விஷயத்துல மட்டும் தன்னுடைய அப்பாவை பின்பற்றாருன்றது நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு போலீஸ் தான் பயம், பேச தடுமாற்றம் வேற. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால குற்றவாளி தன்னுடைய அப்பா மாதிரி நல்ல வக்கீலா எந்த கோர்ட்லயும் இருக்க முடியல யுவர் ஆனர். அவருடைய சட்ட ஞானம், அவருடைய பேச்சாற்றல் எல்லாத்தையும் அவமதிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, சட்டத்துல இருக்க நீதியும் நியாயமும் ஒவ்வொரு குடிமகனும் காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தை மறந்துவிட்டு லா பிராக்டிஸ் பண்ணுவதை விட்டுவிட்டு குற்றவாளியாக நிற்கிறார் இங்க இருக்கும் அட்வொகேட் மேத்யூ. வலிக்குதா? இதை விட நீ சொன்னதுதான் அதிகமா வலிக்குது. நாளைக்கே நாம ஈஸ்வர சுப்பிரமணிய சாரை பார்க்கணும். அவர் நிறைய அட்வொகேட்ஸை உருவாக்கி இருக்கிறாரு. குட் நைட். For the reason stated in para 8 of the judgment, found inter area that there was total negligence the part of the police department. மத்தத நவாப் ராஜேந்திர பெட்டிஷன்ல இருந்து காப்பி பண்ணிக்கங்க. சேஞ்ச் தி நேம். குயிக், சீக்கிரம். ஓகே சார். நான்சி குண்டாயிட்ட, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் அவனை சொல்லட்டுமா? இயற்கை வழியில. வக்காலத்து நாராயணன், வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் சார். பை த பை, இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. நாங்க ஸ்கூல் மேட் சார். நான் அட்வொகேட் மேத்யூ. மேத்யூ எந்த கோர்ட்ல? செஷன்ஸ். நீங்க டிரான்ஸ்ஃபர்ல வந்தது நல்ல விஷயம்தான். எப்ப வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். நாளைக்கு ஜாயின் பண்ணும். அப்புறம் நான் வந்தது
மிஸ்டர் மேத்யூ உங்ககிட்ட ஒப்படைக்க தான். நல்லா புரியுது. அண்டர்ஸ்டுட். நீங்க எந்த மாதிரி லாயர்? போலீஸ் சம்பந்தப்படாத எந்த கேஸையும் கையாளுவேன் சார். எஸ். பிரைவேட் பார்ட்டி கிட்ட இருந்து அட்வொகேட் ஜெனரல் கேஸ் எடுக்க மாட்டாரே. பார்ட் 3ல இருக்கிற ரூல்ஸ பாருங்க. ஓகே. எஸ். உங்களுக்கு தெரியும், அட்வொகேட் MM சாண்டியோட பையன். ஓஹோ, கிரிமினல் லாயர். அவருக்கு பையன் இருக்கானா? சரி, நீங்க சொல்லிட்டீங்க, தட்டி கழிக்க முடியுமா என்ன? மிஸ்டர் மேத்யூ, வெளியில காஃபி இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. எஸ், அது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே நமக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. அதனால கவலைப்படாதீங்க. இவரா எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு? நான் ஏற்கனவே ஒரு அட்வொகேட்டரா? நீ அட்வொகேட்டா இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ். டே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அட்வொகேட் ஆக்ட் வரைக்கும் நீ கரைச்சு குடிச்சிருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் தான். பேசிக்கா டிகிரி படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல, அதான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்லி தாண்டா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணா பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிக்கலாம். பெருசா என்ன இழந்துடுவ? ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இல்லனா குமாஸ்தா தான். நானும் ஒரு குமாஸ்தாவோட பையன் தானடா. கமான். அப்புறம் இது மேத்யூ டிராஃப்ட் பண்ணது. கன்சூமர் கோர்ட்ல கொடுக்கணும். இந்தாங்க. ரயில்வேயோட சர்வீஸ் சார்ஜ். வண்டியை விட்டு இறங்கின உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல. வக்காலத்து நாராயணன் ஜனங்க சும்மாவா சொல்றாங்க? அப்புறம் மேத்யூ, 4 into 3 cups. 3 கப்லையும் ஊத்துடா. Don't pour like that. Look here. For it. சார், இந்தாங்க. Thank you. Draft பிரமாதம் மேத்யூ. Notwithstanding anything stated above, இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு. Provided that hence for the ground started in the petition. இப்படி எல்லாம் நடுவுல இங்கிலீஷ் சொல்லுகிற வக்கீலுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. பட் உங்க டிராஃப்டிங் அப்படி இல்ல. தேங்க்யூ சார். நானு நாராயணன் மனசு வச்சா உங்களை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். தேங்க்யூ சார். என்ன அமாவாசை? இன்னைக்கு தானம்மா பௌர்ணமி. சரி, வரேன். அவதான் அமாவாசை, என்னோட ஒய்ஃப்.